Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். pan நல்லா சூடானதும் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் 1/2 டீஸ்பூன். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குவோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னமா கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா ஃபுல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக வற்றணும். பாருங்க, நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் 200 கிராமை நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். கசூரி மெத்தி இலை 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு குக் பண்ணக்கூடாது. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். பன்னீர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும், வெந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு பன்னீர் புர்ஜி ரெடி. இந்த பன்னீர் புர்ஜியை நீங்கள் சப்பாத்தி கூட, பிரெட், ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.